பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல ரெபேக்காளுடைய கேரக்டர் நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னா, இந்த ரெபேக்காளுடைய இரக்க குணம். பெண்களாகிய நமக்கும் அந்த இரக்க குணம் கண்டிப்பா தேவைப்படுகிறதுங்க. ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் எலியேசர் பொண்ணு பார்க்க வர்றாங்க ரெபேக்காவை. பாருங்க, அந்த தண்ணி எடுத்து கொடுக்கறதுல அவங்க ஒரு இரக்க குணம் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் கொண்டு வந்த ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு இரக்கம் அவங்களுக்கு அந்த இடத்துல தோணி இருக்கு. ஒரு மிருக ஜீவனுக்கு கூட தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இரக்கம், அது எனக்கு வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே போலதாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இரக்க குணம் இருந்துட்டும் செய்யாம இருப்பாங்க. மத்தவங்களை பார்க்கும்போது ஒரு கவலை இல்லாத மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாதுங்க. ரெபேக்காளுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினாங்க. ஏன்னா அவங்களுடைய இரக்க குணம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்தரை பாருங்க, அவங்க ஜெபத்தின் மூலம் உபவாசத்தின் மூலம் அவருடைய யூத குலத்தையே ஆண்டவர் காப்பாத்தினாங்க. அது போலதாங்க அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கும் பெண்களாகிய நாமும் கதறி ஜெபிக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி ரூத்தை பாருங்க, ரூத்து தன்னுடைய கணவர் இறந்த பிறகு கூட மாமியார அவங்க கைவிடவே இல்லைங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு இரக்கம், அன்பு. உன் தேவன் என் தேவன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்க. அது போலதாங்க நாமும் இரக்க குணமுடையவங்களா, அன்புள்ளவங்களா, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களா, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா, பெண்களுக்காக ஜெபிக்கிறவங்களா நாம் நம்ம குடும்பத்துல இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. மறுபடியும் ஹாப்பி உமன்ஸ் டே ஆல். தேங்க்யூ.